லக்னத்துக்கு 4வது வீட்டில் குரு நிற்கிறார். அவருடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவான பலன் எடுத்துட்டா இது ரொம்ப யோகமான காலம். சொத்து வாங்கிறது, வீடு கட்டுறது, வீடு மராமத்து பண்ணுறதுங்கிறது, தொழிலில் இம்ப்ரூவ் ஆகிறது, உத்தியோகத்தில் இருந்தால் ப்ரமோஷன் ஆகிறதுங்கிறது, குடும்பத்தில் அமைதி இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, இது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். கேந்திர கோணம் தன்னில் கிளர்குரு விருக்கச் சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக 2னில் புதனுஞ்சேர ஆய்ந்தனர் கணக்குமாறு சாஸ்திரம் படிக்க வல்லான்னா கேந்திரத்தில் குரு இருக்கிறது. அப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது யோகம். சரி, இதுக்கான ஆப்போசிட்டான பலன்கள் நடக்குமா அப்படின்னாக்க, படிப்பு கம்மியாகிறது, தொழிலில் போராடி முன்னுக்கு வர்றது, வேலையில் இடமாற்றம் வந்துட்டு இருக்கிறதுங்கிறது, அல்லது நிம்மதி இல்லாமல் வேலை பார்க்கறது, குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்காமல் பேசுறதுங்கிறது, இது நெகட்டிவ் இம்பேக்ட். இதே 4ஆம் இட குருக்கு இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும். யாருக்கு பாசிட்டிவான பலன்கள் அப்படின்னா, யாருக்கு நெகட்டிவான பலன்கள் அப்படின்னா, இந்த குரு 4ஆம் இடத்துல சுபகிரகத்தோட பார்வை அல்லது பாவகிரகத்தால் பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா அருமையாக இந்த பலன் எல்லாம் பாசிட்டிவாக நடந்துடும். இல்லை, சுபகிரகமும் இருக்குது பாவகிரகமும் இருக்குது, அல்லது வக்கரமாக இருக்குது, ராகு சேர்ந்துருக்கு, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் மிக்சடாக இருந்ததுன்னா 2 பலனும் நடக்கும். அதாவது சொத்து வாங்குவீங்க, அதுக்காக போராடி சொத்து வாங்குவீங்க, குடும்பத்தில் எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, அதுக்காக கஷ்டப்பட்டு புரிய வைப்பீங்க. இது மாதிரி 2 வாக்கிலையும் பலன் நடக்கும். அப்போ 4ஆம் இட குரு அப்படிங்கிறது ஓவராலாக பார்க்குறப்ப சக்ஸஸ் தானே தவிர நெகட்டிவ் கிடையாது.